வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மொபைல்ல ஒரு மெசேஜ் வந்துச்சுனாலும், இல்ல ஒரு வாட்ஸ்அப்லேருந்து ஒரு மெசேஜ், ஒரு ஃபோன் கால், இல்ல சம்திங் ஏதோ லிங்க் ஷேர் பண்றாங்க. அந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட். இது ஃப்ராடா, ஸ்கேமா, இல்ல ஜென்யூனா? இந்த ஸ்கேம்ஸ்னால நிறைய பேரோட டேட்டாஸ், நிறைய பேரோட பர்சனல் டேட்டாஸ், நிறைய பேரோட மணி, ஈவன் நிறைய பேருக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கூட லாஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸை எப்படி கடந்து போகிறது, எப்படி ப்ரொடெக்டிவா இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம கூட மிஸ்டர் சீனிவாசன் சார் இருக்காங்க, சிசோ அண்ட் சிஓ ஆஃப் ஹேபிள்செக்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ வெல்கம் சார். சார் ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின், ஸ்கேம் அண்ட் ஃப்ராட் ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? குட் கொஸ்டின் இருப்பான். இப்போ நிறைய நம்ம ஃப்ராடு, ஸ்கேமு, ஃபிஷிங்கு, ரான்சம்வேர் நிறைய நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்கு. ஏன்னா டிஜிட்டல் வேர்ல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறோம், யூபிஐ யூஸ் பண்ணுறோம், ஜிபே யூஸ் பண்ணுறோம், ஃபோன்பே யூஸ் பண்ணுறோம், நிறைய லிங்க்ஸ்லாம் வருது, நிறைய ஓடிபிஸ்லாம் போகும். இதில் நீங்கள் பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ராட் அண்ட் ஸ்கேமுங்கிறதுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் நான் தரேன். ஃப்ராடுங்கிறது எப்படின்னா ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி. ஸ்கேமுங்கிறது எப்படின்னா அது ஒரு சைக்கலாஜிக்கல் மெத்தட் டு டூ அ ஃப்ராட். சிம்பிள். ஓகேங்களா? அந்த சைக்கலாஜிக்கல் மெத்தட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு எபிசோட்லயும் நம்ம சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியோட வீக்கஸ்ட் லிங்க் ஹியூமன் அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் சொல்றோம். இப்ப அந்த சைக்கலாஜிக்கல் மெத்தட் மூலமா அந்த ஹியூமனை மேனிபுலேட் பண்ற விஷயம் தான் ஸ்கேமா நடக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸ்கேம்ஸ் பத்தி நம்ம டெய்லி நியூஸ்ல பாக்குறோம், அண்ட் தென் இந்த சோஷியல் மீடியால, வாட்ஸ்அப்ல ஷேர் ஆகிறது இப்படின்ற மாதிரி இருக்கு சார். ஏன் சார் இந்த ஸ்கேம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு? எதனால இது இன்க்ரீஸ் ஆகுது சார்? சிம்பிள் ரீசன் தான், எவ்ரிதிங் டிஜிட்டல் நவ். நம்ம ஒரு சின்ன காய்கறி மார்க்கெட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு கியூஆர் கார்டு யூஸ் பண்றோம், ஒரு கூகுள் பே யூஸ் பண்றோம், இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்றோம், யூபிஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லோனுக்கு இப்ப நம்ம ஒரு லோன் போறோம் அப்படின்னு சொன்னா முன்னாடி ட்ரெடிஷனல் வேல பேப்பர் கலெக்ட் பண்ணுவாங்க, இது எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. உங்க ஃபேஸ் வரைக்குமே அவங்க கேப்சர் பண்றாங்க. ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸால நிறைய ஸ்கேம்ஸ் ஏஐ கிரியேட் பண்ணுது. நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபேக் வீடியோஸ், ஃபேக் வாய்ஸ், ஃபேக் ஃபேமிலி மெம்பர்ஸோட போட்டோஸ், அதர் கார்டையே ஃபேக்கா கிரியேட் பண்றாங்க, வெப்சைட்டையே ஃபேக்கா கிரியேட் பண்றாங்க. லாஸ்ட் வீக் நீங்க பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சிஓ எனக்கு மெசேஜ் பண்ண மாதிரி பிரிட்டண்டட் ஐ ரிசீவ்ட் அ மெசேஜ் ஃப்ரம் வாட்ஸ்அப். ஓகே. அனதர் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு எப்படி ஸ்மார்ட் போனை யூஸ் பண்றது, அந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள எப்படி எடுத்துட்டு மணி டிரான்ஸ்ஃபர், அவங்களோட ஐடென்டிட்டி எல்லாம் பண்றதுங்கிறது ஒரு விஷயம். அதை ஹவு சேஃப்லி அவங்க யூஸ் பண்றாங்கிறது தான் ஒரு விஷயமே. ஸ்கேம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஓகே ஓகே சார். ஸோ ஸ்கேம்ஸ்ன்றது நிறைய டைப்ஸ் இருக்கு சார். ஒரு காமன் பர்சனா தெரிஞ்சுக்க வேண்டிய சில ஸ்கேம்ஸ் என்ன சார் இருக்கு? ஸோ பேசிக்கா நம்ம ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றோம், இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்றோம், நிறைய வேலெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், லோன் நம்ம டிஜிட்டலாவே மூவ் பண்றோம். நீங்க ஸ்கேம்ல பாத்தீங்கன்னா கியூஆர் ஸ்கேம், கியூஆர் ஃபேக் கியூஆர் கொடுத்து அது மூலமா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்றது, லோன் அப்ளிகேஷன்ஸ் நிறைய பாக்குறோம், கொரியர் ரிலேட்டட் ஸ்கேம்ஸ் நம்ம நிறைய பாக்குறோம். நீங்க ஃபெடெக்ஸோட கேஸ் கூட நீங்க பாத்துருக்கலாம். ரீசெண்டா நம்ம டிஸ்கஸ் பண்ற விஷயம் கூட டிஜிட்டல் அரெஸ்ட் கூட நடக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபேக் ஐடென்டிட்டி. இது எல்லாமே டே டு டே ஆக்டிவிட்டியோட அலைன் ஆகி இருக்கிறதுனால ஸ்கேம் நம்ம லிஸ்ட் டவுன் பண்றது வெரி ஏன்னா புதுசா நம்ம ஸ்கேம்ஸ் கிரியேட் ஆகுறதுனால ஜென்ரலா யூ கேன் சே இந்த கியூஆர் ரிலேட்டட் ஸ்கேம் இருக்கு, லோன் ஸ்கேம் இருக்கு, கொரியர் ஸ்கேம் இருக்கு, ஃபேக் மெயில்ஸ் வருது, ஃபிஷிங் மெயில்ஸ் அதை கன்வெர்ட் ஆகுது, பிளஸ் கஸ்டமர் கேர்ல இருந்து கால் உங்களோட ஓடிபி ஸ்கேம் நிறைய நடக்குது. தீஸ் ஆர் ஆல் த பேசிக் திங்ஸ். உங்களுக்கு நீங்க டே டு டே பேப்பரை எடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் சி லாட்ஸ் ஆஃப் டே டு டே. நீங்க மொபைல எடுத்து நியூஸ்ன்னு போட்டாலே ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு ஸ்கேம் அண்ட் ஃப்ராட்ஸ் தான் நிறைய வருது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் திங்ஸ். இந்த கியூஆர் ஹேண்டில் பண்றது, யூபிஐ ஹேண்டில் பண்றது, லோன் ஆப், கொரியர், ஃபேக் கால்ஸ், லிங்க்ஸ், இது எல்லாமே ஒரு பேசிக்கான ஸ்கேமா ஆயிடுச்சு. இப்ப அதை மோஸ்ட்லி பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோ பாக்குறதுனால. ஓகே சார். ஸோ இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது ஸ்கேமர்ஸ் டெக்னாலஜியை விட சைக்காலஜில தான் அதிகமாக ரோல் பிளே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதுல பீப்புளோட ட்ரஸ்ட்டை ஸ்கேமர்ஸ் எப்படி சார் கெயின் பண்றாங்க? ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம ரெஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அரெஸ்ட் அத்தாரிட்டி 5 மேஜர் பார்ட் இவங்க ஹேண்டில் பண்றாங்க. ஒன்று அத்தாரிட்டி, அனதர் ஒன் ஃபியர், அனதர் ஒன் கிரீடு, அர்ஜென்சி, உங்களோட ஃபியர். உங்களை மிரட்டி பைசா பண்ற வரைக்கும் இருக்கிறாங்க இங்க ஸ்கேம்ல. ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்கேம் நடந்தது என்னன்னா, சைபர் கிரைம்ல இருந்து உங்களுக்கு நான் கால் பண்றோம், இது மாதிரி கொரியர்ல அன்னெசரி ப்ராடக்ட் இருந்துச்சு, அதனால உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம், உங்களோட ஐடென்டிட்டி கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. இது மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களுக்கு டைம் கொடுக்கறதே இல்லை. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிடும்.
நீங்க வெரிஃபை பண்றதுக்கே டைம் இருக்காது. ஸோ ஆல்வேஸ் இந்த என்ன பண்ணுங்க, பேனிக் மொமெண்ட்ல உங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அதை ஸ்கேமர் யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஃப்ராடை வந்து அவங்க கன்வே பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி தான் அவங்க வந்து ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னா, ஒரு நார்மல் பர்சன் வந்து அந்த இதை ஸ்கேம்னு சொல்லிட்டு எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்? எதுவும் வார்னிங் சைன்ஸ் இருக்குங்களா? வார்னிங் சைன்னு சொல்றதோட அவங்களோட ரெகுலர் அப்ரோச்சஸ் கொஞ்சம் இருக்கு. அவங்க ஆக்டிவா இருப்பாங்க எப்பொழுதும். அவங்க உங்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் ஷேர் பண்ண சொல்லுவாங்க, ஒரு ஓடிபி கேட்பாங்க, ஒரு லிங்கை ஷேர் பண்ணி அதை கிளிக் பண்ணுங்க அப்படிம்பாங்க, உங்களோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவாங்க, ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்டமாவே தெரியும். இப்போ நீங்க நிறையவே பார்க்கலாம், உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஹாய் ஹலோ வரும். அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. நிறைய லிங்க்ஸ் வரும். இந்த வீடியோஸ் நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படிம்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. பார்க்கும்போது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணா கூட ரிப்ளை வரதுக்கு டைம் ஆகும். இவங்கள்ட்ட இருந்து டக்குன்னு வந்துடும் நினைக்கிறேன் சார். நீங்க பாத்தீங்கன்னா இது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏஐ ஜென்ரேஷன். நான் தானே மென்ஷன் பண்ணேன், ஏஐ நம்ம பார்க்கும்போது நீங்க ஹாய்னு சொல்லிட்டு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ரெஸ்பான்ஸ் வரும். ஓகே ஓகே. உங்களோட ரெஸ்பான்ஸை விட அவங்களோட ரெஸ்பான்ஸ் இமீடியட்டா இருக்கும். ஓகே. நம்மனாச்சும் திங்க் பண்ணுவோம், ஓகே இவங்க ஆக்சுவல் பர்சனா அப்படிங்கிற மாதிரி நம்ம அனலைஸ் பண்றதுக்குள்ள அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்துடும். உங்களை திங்க் பண்ணவே விட மாட்டாங்க. அந்த பேனிக் மொமெண்ட், அந்த ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்றதுக்கு அவங்க எந்த லெவலுக்கும் இறங்குவாங்க. நிறைய ரெட் ஃபிளாக்ஸ் நீங்க பார்க்கலாம். நீங்க ஜென்ரலா நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன். சில பேர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, ஆக்டிவா இருப்பாங்க எப்பொழுதுமே, உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க, ஓடிபி கேட்பாங்க, அட்வான்ஸ் பேமெண்ட் கேட்பாங்க, கிஃப்ட் ஓன் பண்ணிருக்கீங்கம்பாங்க, லாட்ரி ஓன் பண்ணிருக்கீங்கம்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சிம்டமா நீங்க பாக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகே, இப்போ ஒருத்தவங்க வந்து ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சார் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? பேனிக் ஆகாம எடுக்கணும் அப்படின்னா இந்த சிம்டம்லாம் நீங்க பார்க்கும்போது இமீடியட்டா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஸ்டாப் டாக்கிங். எதுவும் ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் இமீடியட்டா எதுவும் நீங்க பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் மூலமா வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னா கால் இமீடியட்லி ஒரு பேங்க். டெம்பரரி பிளாக் யுவர் அக்கௌண்ட். சைபர் கிரைமுக்கு கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்க. 1930 தான். நேஷனல் சைபர் செக்யூரிட்டி போர்ட்டல்ல எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுங்க. எதுவும் கால் இருந்தா கால் ரெக்கார்டிங் எடுத்து வைங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்களால கேதர் பண்ண முடியுமோ அதை வந்து நீங்க ஃபெசிலிட்டேட் பண்ணீங்கன்னா தான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எடுத்துட்டு ஃபர்தர் டேமேஜையுமே நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு பேஸா இருக்கும். ஓகே ஓகே சார். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சார், நான் படிச்சவன், என்னையெல்லாம் வந்து யாரும் ஸ்கேம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குது சார் அவங்களுக்கு. ஆக்சுவலா வந்து படிச்சவங்களா இருக்கிறனால இதுல வந்து ஸ்கேம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு இருக்கா சார்? அப்படிலாம் எதுவும் கிடையாது. படிச்சவங்க என்னன்னா ஓவர் ஸ்மார்ட்டா கொஞ்சம் ஆக்ட் பண்ணுவாங்க. என்ன மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ணணும்னு நினைப்பான், வெரிஃபை பண்ண மாட்டான். நாங்களும் வந்து ஸ்கேம்ல எல்லாம் வந்திருக்கிறோம். நானும் ஒரு 20 இயர்ஸா நான் இதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நிறைய ஸ்கேம்ஸ் பார்த்துருக்கிறேன். அதுல இருந்து எப்படி எல்லாருக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளில எடுத்துருக்கிறோம் இந்த விஷயங்கள்லாம். இதுல மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கிற எஜுகேட்டட் பீப்புள் அண்ட் சீனியர் பீப்புளே இதுல வந்து லாக் ஆயிருக்கிறாங்க. ஸ்கேமுக்கு வந்து நிறைய மணி டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. இதுல ஸ்கேம் நடந்திருக்கு. இதுல நார்மல் பர்சன் தான் வந்து எஃபெக்ட் ஆவாங்க, இவங்க தான் விக்டிம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து டீப் ஃபேக்கு ஒரு வீடியோ போட்டிருந்திருப்போம். அதுல வந்து சிஇஓ தான் வந்து டீப் ஃபேக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல விக்டிமா இருந்தது ஒரு ஃபினான்ஷியல் ஆஃபீஸரா இருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து டாப் டு பாட்டம் வருமா, பாட்டம் டு டாப் வருமா அப்படிங்கிறது இல்ல. லேமன் தான் இதுல வந்து மாட்டுவாங்களான்னு இல்ல. இதுல மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோட அனலைசிஸ் படி மோஸ்ட் ஆஃப் த எஜுகேட்டட் பீப்புள் தான் இதுல வந்து ஸ்கேம்ல வந்து விக்டிமா இருந்திருக்காங்க. அவங்களோட லாஸ் வந்து பெரிய லாஸ். லேமனா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிரான்சாக்ஷனா இருக்கும். அவங்களால எவ்வளவு அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் வந்து அவங்களால அலைன் பண்ண முடியும். பட் எஜுகேட்டட் பீப்புள் வந்து வெல் ஃபண்டட் பீப்புள் இருப்பாங்க, வெல் வேர்ஸ்டா இருக்கிற பெரிய ரெப்யூட்டட் பர்சன்ஸ் தான் இதுல மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்கேம்ல மாட்டுறவங்க. ஓகே. ஸ்கேமர்ஸ் பார்த்தோம்னா வந்து வயசானவங்க அண்ட் தென் வந்து அண்டர் 18 அப்படின்ற மாதிரியான ஏரியாஸ்ல தான் வந்து அதிகமாக டார்கெட் பண்றாங்க. ஸோ இவங்க கிட்டே இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸா நம்ம வந்து என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும்? சில்ட்ரன்ஸ் பெரிய வயசுல இருக்கிறவங்க சின்ன வயசுல இருக்கிறவங்கிற கணக்கு இல்ல. நீங்க சொல்ல போறீங்க எல்லாருக்குமே ஒரே எஜுகேஷன் தான். சைபர் அவேர்னஸ்ங்கிறது ஒரு ஏஜ் லிமிட்டுக்குங்கிற விஷயம் கிடையாது. ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கு. ஒவ்வொரு ஏஜுக்கும் வந்து இப்ப அண்டர் 18 சில்ட்ரன்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஒரு ஏஜ்ல இருக்கிறவங்க, ஒரு பினான்சியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இருக்கிறவங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சைபர் அவேர்னஸ் செக்ரிகேட்டடா நம்ம கொடுப்போம்.
பட் இருந்தாலும் ஒரே விஷயம் தான் நார்மலா வருதுன்னா ஹியூமன் மேனிப்புலேஷன் தான் உங்களோட மைண்ட்ல எப்பொழுதுமே வர விஷயம். அதனால வந்து எது நம்ம ஷேர் பண்றோம், எது தேர்ட் பர்சனுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் காஷனா இருந்தா போதும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டியது தேர்ட் பர்சனை எப்படி ட்ரெஸ் பண்ணணும், தேர்ட் பர்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், என்னென்னலாம் ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து எஜுகேட் பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம செக்யூர் பண்ணலாம். பட் சைபர் வேர்ல்டுல வந்து 100% செக்யூருங்கிறது இல்லை. பட் ஹியூமன் மேனிப்புலேஷன் இல்லாம அதை வந்து அவேர்னஸ் கொடுத்து ஒரு ஹெல்த்தியான லைஃபா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பாட்காஸ்ட்டை பார்த்துருக்க பீப்புளுக்கு வந்து நீங்க ஒரு ஃபைனல் மெசேஜா சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? சார் 3 வேர்ட்ஸ் நான் சொல்லுவேன். பாஸ், திங்க், வெரிஃபை. யாரும் ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா பாஸ் பண்ணுங்க, சரிங்களா? திங்க் பண்ணுங்க வெதர் இவங்க தான் ரைட்டான பர்சனா, அவங்களுக்கு நம்ம கொடுக்க போற இன்ஃபர்மேஷன் ரைட்டா போகுதா. வெரிஃபை பண்ணுங்க இந்த ஆத்தென்டிசிட்டியை, இவங்களுக்கு கொடுத்தா ஜெனியூனான ஒரு டிரான்சாக்ஷன் ஆகுமா, ஜெனியூனான ஒரு ஷேரா இருக்குமாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாலே போதும். ஸோ பாஸ், திங்க், வெரிஃபை இதை வந்து மைண்ட்ல வச்சுங்க. இந்த 3 ஹேபிட்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸ்கேமுங்கிற விஷயமே உங்க பக்கத்துல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பிக் லெசனாகவே ஒவ்வொரு பீப்புளுக்குமே கண்டிப்பாக இருக்கும். அந்த வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஸ்கேமர்ஸ் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்றதை விட எமோஷன்ஸ் தான் பெரிய கீங்கிறது வந்து நம்ம அவர் கொடுத்துருக்கோம். ஸோ இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல தேங்க்ஸ் சார்.